ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது வந்து லாஸ்ட் வீக் வந்து எடுத்ததும் பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் இன்றைக்கி என்னோடய வேலைகள் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் 1-2 கமெண்ட்ஸுக்கும் இதில் வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி காலையில் பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலையில் துணி போடுறதுக்கு மறந்துட்டு அதான் வந்ததுமே வந்து மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டோம்னா நான் மற்ற வேலைகள் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே துணியை வந்து துவைச்சி முடிச்சிடும். போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். காலையில் ஒரு 8 மணிக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுவாங்க. கிச்சன் வேலை, வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸ்நாக்ஸுக்கு வந்து கொள்ளு வேக வச்சு சுண்டல் பண்ணியிருந்தேன். அது எனக்கு தாளிக்காமல் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி சமையல் வந்து கத்திரிக்காய் வத்தல் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு பருப்பு குழம்பு வந்து வச்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து மீல் மேக்கர் தொக்கு மாரி வந்து பண்ணியிருந்தேன், கொஞ்சம் திக்காகவே. அதில் கொஞ்சம் குழம்பா வந்து மொண்டு நேற்று சப்பாத்தி மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருந்தேன். அது என்னது பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். சாதம் அப்புறம் 2 வேளையுமே இந்த சாதம் சாப்பிட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் தயிர் இருந்ததும் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான். எனக்கு வந்து காலையில் சாப்பாடு தான். மதியத்துக்கு இந்த மீல் மேக்கர் குழம்பு கொஞ்சமாக இருக்குது, ஒரு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுப்பேன். ஒரு சப்பாத்தி ஆகிற அளவுக்கு தான் மாவு இருக்குது, போட்டு வச்சுருக்கிறேன். அந்த சுண்டல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மெலன்லாம் இருக்குது, அது போதும் மதியத்துக்கு. நம்மளுக்கு இருக்கவே இருக்குது. பால் பசிச்சா வந்து டீ போட்டு குடிச்சிப்பேன். வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையை ஃபஸ்ட்டு சாப்பிடுவேங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம்னா வேலை செய்ய முடியாதுங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வந்து காலையில் லைட்டாக வந்து அந்த பருப்பு வேக வைக்கும் போதெல்லாம் அந்த பருப்பு தண்ணியில் கொஞ்சம் சிந்திருச்சு. அது சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி மட்டும் தான் வச்சுருந்தேன். அது வந்து அந்த தட்டெல்லாம் வந்து விளக்கி வச்சுருந்தேன். அதை தான் வந்து அடுப்புலாம் தொடச்சிட்டு கவுண்டர் டாப்லாம் தொடச்சிட்டு அதை போட்டு விட்டுட்டோம்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வறண்டாவெலாம் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விடணுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள் கிட்ட ஆகுது கழுவி விட்டு. நான் அப்பப்போ மாப்பு போடுறதோடு சரி, கீழ் வீட்டில் ஆள் இல்லாத போது தான் நம்ம வறண்டா கழுவி விட முடியும். அப்போ தான் வந்து தண்ணியெலாம் வந்து கீழே வந்து சிந்தும் இல்லைங்களா, கீழே போய் ஒரு வாட்டி கழுவி விட்டுடுவேன். அதனால தான் இன்றைக்கி இந்த வேலையை வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னால தான் நான் சாப்பிடல. ஃபஸ்ட்டு வந்து நல்லா பெருக்கி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விடணுங்க. ஏன்னா ஒரு மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலவசல் கிட்ட விளக்கு வச்சு ஏற்றுறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் சிந்தினதெல்லாம் அந்த இடம் கொஞ்சம் பிசு பிசுன்ட்டு இருக்குது. வறண்டா ஃபுல்லாகவே கொஞ்சம் அழுக்காதாங்க இருக்குது. பத்தாததுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு குரங்கெலாம் வராங்க இல்லைங்களா, அவங்க ஒரு அநியாயம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து இங்கே நல்லா தேய்ச்சி கழுவிடணும். மற்றதுக்கு இந்த ஸ்டாண்டு, செப்பல் ஸ்டாண்டெல்லாம் கழுவி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. செப்பலையும் வந்து கழுவி வைக்கணும். இந்த மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நகர்த்திட்டு அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவி விடணும். எப்போ வெளியில் வறண்டா கழுவினாலுமே இந்த கிச்சன் இப்போ பார்க்குறீங்களா, அந்த ஜன்னலில் அந்த சைடு இன்னொரு ஜன்னல் இருக்கும். அந்த 2 ஜன்னலையும் இந்த நல்லா தேய்ச்சி கழுவிட்டு படிக்கட்டு கொண்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன். வறண்டாவில் இந்த பைப்லைனில் ஒரு டேப் மட்டும் செட் பண்ணி தர சொன்னால் சாதனப்பா அது செய்யவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இங்கே டேப் இருந்தால் இங்கே அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு கழுவி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே ஓஸ் இருக்குங்க. ஓஸ் வந்து கீழே இருக்கிற பைப்பில் செட் பண்ணது அது கழட்டவே முடியல. இல்லாட்டும் ஓஸ் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் இருக்கிற டேப்பில் கனெக்ட் பண்ணி நான் தண்ணி வெளியில் விட்டு கழுவி விடுவேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஓஸையும் வந்து கழட்ட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து தண்ணி மொண்டு தான் வந்து படிக்கட்டெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். வறண்டா ஃபுல்லாக ரொம்ப டயர்டாகிட்டேங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த வேலையை எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஏன்னா நல்லா கீழே ஃபுல்லாக வந்து அந்த சில்வர் ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு தேய்ச்சி நல்லா விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கழுவினேன். குரங்கு வந்ததுன்னா பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஜன்னலில் இங்கே அந்த அந்த ரவ இடம் இருக்கு இல்லைங்களா, அதில் உட்காரும். இல்லை கால் வச்சு ஏறும்போதெல்லாம் இந்த இடம்லாம் அந்த கால் அழுக்குப்பட்டு ஒரு மாதிரியா ரொம்ப அசிங்கமாகிடுச்சுங்க. ரீசெண்டாக தான் நம்ம பெயிண்ட் பண்ணோம். இந்த எக்ஸாஸ் இருக்கிற இடம், இந்த இடம்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது எல்லாமே வந்து குரங்கோட வேலை தாங்க. அதோட காலடி அந்த கையை பாதம் பட்டது தான் அவ்வளோ அழுக்காக இருக்குது. மேலெல்லாம் கழுவ முடியாது. நம்ம இந்த ஜன்னலில் இருக்கிற இடம் மட்டும் தான் வந்து தேய்ச்சி கழுவி விடணும். மற்ற அதுக்கு அந்த காம்பவுண்டே ஃபுல்லாக அதுலேயும் உட்காந்து அழுக்காக தான் இருக்குது, அதையும் கழுவி விடணும். இந்த செடி வச்சுருக்கிற இடம்லாம் அப்பப்போ நகர்த்திட்டு பெருக்கி தள்ள மாட்டாங்க. சும்மா அந்த கேப் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு மற்ற இடத்துல தான் பெருக்கும் போது அந்த இடுக்குலலாம் போய் மண் புகுந்துக்குது. அது ஒரு மாதிரியாக வந்து மர அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால் அந்த இடம் எல்லாமே நல்லா இந்த இது லிக்விடெல்லாம் ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி விடணும். அப்போ தான் வந்து பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விடணும்.
பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து நான் வீட்டுக்கு வந்ததுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்ப்பேங்க. அப்புறம் யூடியூப் ஒர்க் இருக்கும், அதை வந்து பண்ணுவேன். அதை முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஏதாவது ஒரு கிளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது வேலை செய்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன்னா ஒரு 11 மணிக்கு மேலே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மதியத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி காலையிலே கிளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா காலையில் கழுவி விட்டுட்டோம்னா ஒரு 10 மணி போலலாம் இங்கே நல்ல வெயில் காயையும் நல்ல வெயிலில் பளிச்சுன்னு வந்து காஞ்சிரும், பார்க்கவே இடம் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால தான் நான் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பண்ண கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். நம்மளுடைய கௌரி சிஸ்டர் வந்து அவங்க 2 டைம் வந்து கேட்டுட்டாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சாதனாவுடைய அந்த ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸு வீடியோஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் ஏஜ் அட்டன் பண்ணப்போ அந்த ஃபங்க்ஷன் டைமில் வந்து ரொம்ப ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கலை. இங்கே சென்னையில் வந்துட்டேன். அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து அவளை கூட்டிகிட்டு வந்து ஊருக்கு வந்து போயிருந்தோம். சொந்த ஊருக்கு போய் தான் வந்து அந்த தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம். ரொம்ப கிராண்டாலாம் வந்து பண்ணலங்க. ரொம்ப முக்கியமாக நெருங்கின சொந்தங்களை மட்டும் வந்து கூப்பிட்டு வச்சு மெயினாக தண்ணி மட்டும் தான் வந்து ஊற்றணும். எங்கள் ஊர் சைடு பழக்கம் எப்படியோ அது மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தோம். இன்னும் மஞ்சள் நீராட்டு விழாலாம் வந்து பண்ணலை. இந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்ம வீடியோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு அன்றைக்கி தண்ணி ஊற்றுற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் ரொம்ப வந்து எடுக்கவே இல்லைங்க. 1-2 வீடியோஸ் தான் வந்து எடுத்தது. ஃபோட்டோஸும் அதுமாரி தாங்க, ரொம்ப எடுக்கவே இல்லை, ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் தான் வந்து எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கே வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு வந்து நேரமும் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கூட நான் ரொம்ப ஷேர் பண்ணலை எதுவுமே, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலன்ட்டு. அது இல்லாமல் இப்போதைக்கு சாதனா வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஃபேஸ் காமிக்க வேண்டான்னு சொல்லி அவள் சொல்லியிருக்காள் இல்லைங்களா, அதனாலேயே வந்து நான் அதை இப்போ கேட்குறவங்களுக்கு என்னால் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிச்சன் நம்ம கேஸ் ஸ்டவ் கிட்டே இருக்கிற விண்டோ தாங்க. வெளியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை எப்போ டக்குன்னு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு தோணும் போது கழுவும் போது அப்போ கழுவுறது தான் இதெல்லாம். அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து சாரீஸ் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஃப்ளிட்லாம் கொஞ்சம் அகலமாக வச்சு வந்து நான் வியர் பண்ணுறேன் இல்லைங்களா, அது எப்படி வந்து நீங்கள் ஃப்ளிட் எடுக்கிறீங்க, அது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே நான் அது வீடியோ எடுத்து வச்சுருந்தேங்க. நான் மற்றபடி விலாக்லாம் வந்து நான் ஷேர் பண்ணணும் உடனே எடுத்த வீடியோஸை டெலீட் பண்ணும்போதே ஞாபகம் அதையும் நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். நாட்டுக்கு கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் அதை நான் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. எனக்கு அந்தமாரி கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சைடு அடிக்காமலே வந்து இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த சிந்தட்டிக் பூனம் சாரியில் வந்து நம்ம அதுமாரி கட்டுறதோட காட்டன் சாரீக்கு வந்து அதுமாரி வந்து பின் பண்ணி அதை ஃப்ளிட் எடுத்து பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னும் 2-3 சிஸ்டர் வந்து நான் இப்போ போட்டிருக்கிற இயரிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் 2-3 சிஸ்டர் வந்து எப்போதும் அதே போட்டிருக்கீங்களே, அதை மாற்றுங்க, வேறு ஏதாவது வந்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு மற்றபடி எது போட்டாலும் அந்த அளவுக்கு என் ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகாதுங்க. நான் 10th படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போலேருந்து தான் இந்த ரிங் டைப்பில் வந்து போட ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ வந்து கவரிங்கில் தான் போட்டிருந்தேன். இப்போ போட்டிருக்கிறது வந்து அது கவரிங் தான். இது அம்மா வந்து ரீசெண்டாக அம்மா வந்து அவங்க ரிலேஷன் கடையில் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய வந்து கொடுத்துருந்தாங்களா, அதில் இதை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அது வாங்கிட்டு வந்து நான் போட்டிருக்கிறேன். இது கவரிங் தான். கோல்டுலேயும் வந்து வச்சுருக்கிறேன். அது இதோட கொஞ்சம் சின்ன சைஸு. எனக்கு இந்த ரிங் டைப் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போட்டு பழகுனதுனால வேறு எது போட்டாலுமே எனக்கு என்னமோ பிடிக்காத மாரி இருக்குது, நல்லா இல்லாத மாரி தான் இருக்குது. அதனால் நான் போடுறது கிடையாது. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் கேட்டிருக்கீங்க. நான் கூடிய சீக்கிரம் அதை வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அதில் பெருசாக ஒன்றுமே இருக்காதுங்க. அதில் என்னத்தை நம்ம வந்து போடுறதுன்ட்டு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சம் கண்ணாப்பினான்னு இங்கே இருக்குது. அதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறமா அதை நான் வந்து அதை காமிக்கிறேன் எப்படி வச்சுருக்கிறேங்கிறது. அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து ரெகுலராக வர்றது வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் குடும்பம் பண்ணுறது, அதாவது குடும்பம் நடத்துகிற விதம் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்புறம் உங்களுடைய வேலைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயின் அந்த க்ளீனிங் ரொட்டீன் ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய வீட்டை பார்த்து உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதேமாரி நாங்களும் வந்து எங்களோட வீட்டை அழகாக வச்சுருக்குறோம், கிச்சன் அழகாக வச்சுருக்குறோம். எங்களுக்கு வந்து உங்களோட வீடியோஸ் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நாம் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் தாங்க. நான் இது வீடியோக்காகலாம் எதுவும் வந்து தனியாக எடுக்கிறது கிடையாது. என்ன வேலை செய்கிறேனோ அதை எடுத்தது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதானே தவிர வீடியோக்காக எதுவும் பண்ணுறது கிடையாது.
ஒவ்வொரு நாளும் என்னோடய வேலைகள் எப்படி இருக்கும், நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத தான் அந்த வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு நான் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து அதுலேயும் வந்து நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ் வந்து யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம வீடியோஸ் வந்து பார்த்து அவங்களும் அந்தமாரி வந்து பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுமாரி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரும்பாலும் பகல் டைமில் வந்து தூங்குறது கிடையாதுங்க. ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று பெண்டிங் வச்சுருப்போம், இப்போ செய்யலாம் அப்போ செய்யலான்ட்டு நம்மளுக்கு வந்து பெண்டிங் வச்சுருக்கிற வேலையே ஏகப்பட்டது இருக்கும். அதுதாங்க ஏதாவது ஒன்று வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ டைமில் வந்து ஃபோன் பார்ப்பேன், டிவிலாம் வந்து நிறைய பார்ப்பேன், படம் எனக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு பார்ப்பேன். மற்ற ஃப்ரீ டைமில் மற்ற க்ளீனிங் வேலையை வந்து நான் பண்ணுவேன். இப்போ நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த யூடியூப் வேலையே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இந்த வீட்டு க்ளீனிங், அப்புறம் பசங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, பசங்களை பிக்கப் ட்ராப் பண்ணுறதுன்னு கரெக்டாக இருக்குங்க டைம் நமக்கு. டெய்லியுமே எதாவது க்ளீனிங் வேலை ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பேன்னான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள், 1 to 1 நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு நாளோ இதுமாரி ஏதாவது ஒரு வேலைகள் வந்து பண்ணிகிட்ருப்பேன். மற்ற 3 நாள் கொஞ்சம் ரெஸ்ட்டு தாங்க எடுப்பேன். அன்றைக்கி இந்த கிச்சனுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை தான் வந்து பண்ணுவேன். மற்றபடி ரெஸ்ட் எடுக்கிற டைமில் எனக்கு நிறையா வந்து கிடைக்கும். டிவியில் பிடிச்ச பாட்டு வந்து போட்டு விட்டுட்டு இந்த வேலைகள் வந்து பண்ணுவேன். என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க, வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து வராது. அன்றைக்கெலாம் ஒரு வேலையும் வந்து தொடவும் மாட்டேங்க. கொஞ்சம் தூங்குவேன், ஃபுல்லாக டிவி பார்ப்பேன், இல்லை ஃபுல்லாக ஃபோனும் பார்ப்பேன். இப்படி தாங்க மாற்றி மாற்றி போயிட்டு தான் இருக்குது. எப்போதுமே வேலை செஞ்சுட்டே இருப்பேன்னா அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. நம்ம இப்போ முன்னாடி சொன்ன மாரி தான் மாறி மாறி தான் வந்துட்டுருக்கோம். நல்லா ரெஸ்ட்டும் எடுக்கிற டைம் எனக்கு கிடைக்கும், நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் வந்து பண்ணுவேன். ஒரு 70% என்னோடய வீடு வந்து எப்போதுமே கொஞ்சம் பார்க்க நீட்டாக தான் வந்து வச்சுருப்பேன். மற்றபடி தான் கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு அப்படி இருக்கும். அன்றைக்கெலாம் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும், அவ்வளோதான். நீட்டாக இருக்கிற அதாவது வீடை நீட்டாக சுத்தமாக அழகாக வச்சுருக்க அன்றைக்கெலாம் யாரும் வரமாட்டாங்கங்க. என்றைக்கு நம்மளுக்கு வேலை செய்ய பிடிக்கலையோ, வேலை செய்யாமல் இருக்கிறோமோ, வீடு கண்ணாமண்ணான்னு நடக்குதோ அன்றைக்கின்னு பார்த்து தாங்க யாராவது வந்து கெஸ்ட் வருவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. அதுதான் நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடும், டென்ஷன் ஆகிடும். என்னடா வீட்டை அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிருவாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து எப்போதுமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு தாங்க வந்து பார்ப்பேன். காலையில் ஏஞ்சதுலேருந்து ஒரு 11 மணி வரைக்குமே இன்றைக்கி வேலை எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. கொஞ்சம் கூட வந்து ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் அது இன்றைக்கி செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டேன். நான் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வேலை செய்கிறது இன்றைக்கி இது பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். அப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் வந்து இருக்கும். இல்லாட்டினா வந்து கிடக்குதுன்ட்டு ஒரு மாதிரியாவே வந்து இருக்கும். வெளி வேலையை வந்து முடித்த கையோடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்பல் ஸ்டாண்டு செப்பல்லாம் நல்லா கழுவி அதையும் கொண்டு வந்து மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த குரங்கு எடுத்து விட்டுருச்சிங்க, மேலே கொடிமாரி ஏற்றி விட்டுருந்தேன். அப்புறம் அதை திருப்பி வந்து கட்டி விட்டுட்டு உள்ளே வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா கிச்சன்லேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போனது இல்லைங்களா, அங்கே இங்கேயும் சிந்தி வந்து ஒரு மாதிரியே தான் இருந்தது. சரி கையோட கிச்சனையும் ஹால் மட்டும் தான் வந்து சும்மா லைட்டாக வந்து போட்டு விட்டேன், அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஐட்டமாக சாப்பிட வேண்டியதான். இதே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க. இந்த வெளியில் டேபுல் அந்த ஓஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். மொண்டு போய் ஊற்றிட்டு கழுவுனது தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஏஞ்சிலேருந்து இப்போ இது வரைக்குமே வேலை எனக்கு கரெக்டாக இருந்தது இல்லைங்களா, இதுவே கொஞ்சம் வேலை அதிகம் தான் எனக்கு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலையோடு முடிச்சுக்கிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் நம்மளுடைய யூடியூப் ஒர்க் இருக்கும், அதை பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன். அப்புறம் மதியம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு போய் வந்து கொடுக்குறது. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்கிற வேலை இல்லை, இது இருக்குது பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் இருக்குது, அது ஜூஸ் போடுறது தான். அது ஜூஸ் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் பசங்களை பிக்கப் ட்ராப்பு கரெக்டாக இருக்கணும். அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் நைட் ரொட்டீன் கரெக்டாக போயிட்டுருக்கோங்க. அப்புறம் வந்து காலையில் எத்தனை மணிக்கு வந்து எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 5:30 மணி போல் அலாரம் வைப்பேங்க. ஒரு 5:45க்கு வந்து எழுந்திருப்பேன். மேக்ஸிமம் 5:30லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளேயே வந்து எழுந்திருவேன். அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் அடுப்பு பற்ற வச்சு எனக்கு வேலை கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ட்ரிபிள் பர்னர் ஸ்டவ் வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிகிறதுங்கிறதுனால இப்போ கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திருக்கிறதே 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். ஒரு 6:10 6:15க்கு மேலே ஆகிடுது நான் வந்து அடுப்பு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரத்தில் கடன்னு ஒரு 7 மணிக்கெலாம் வந்து வேலையை முடிச்சிடுறேன். இப்போ கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்து எழுந்திருக்கிறேன். கொஞ்சம் இந்த செவ்வாய் வெள்ளியில் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் எப்போதும் போல் அந்த 5:30க்கெலாம் வந்து எழுந்திருவேன். பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வெளியில் கழுவுனதுனால ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து ஈரமாகிடுச்சிங்க. திருப்பி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து இப்போ தான் வந்து சாப்பிட வந்து மணி 10:30 ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் துணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கொண்டு போய் வந்து காய வச்சுட்டு வரணும்.
நேற்று ஈவினிங்கும் வந்து மேலே துணி போட்டு விட்டுருந்தேன். அது இப்போ நல்லா வெயிலில் நல்லா சூடேறி இருக்கும். அந்த துணியை எடுத்துகிட்டு இது காய வைக்கணும். சாப்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்மெலன் வெளியிலே தான் வச்சுருந்தேன். ஈவினிங் ஜூஸ் போட்டு கொஞ்சம் கூலிங்காக எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இதை அப்படியே பெருசாக வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்க முடியாது. நல்லா அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லா கூலிங் ஆகிடும். பசங்களை டியூஷனில் வந்து விடுறதுக்கு முன்னாடி அப்போ ஜூஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இல்லாமல் மைல்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்ன்ட்டு தான் அதை கட் பண்ணி எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் சொன்ன வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும் போல் ஆசையாக இருந்ததுங்க. கொஞ்ச நாள் விட்டு வச்சுருந்தேன். இப்போ திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி சாப்பிட்ட உடனே வந்து கையில் அடுத்தது வந்து காஃபி வச்சுருப்பேன், குடிப்பேன் உடனே. இப்போ அதுமாரி பழையபடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுதான் வந்து இப்போ குடிச்சிட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலை. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு வந்து காமிச்சிருப்பேன். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு வந்து நான் காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த க்ளீனிங் தாங்க வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இன்றைக்கி பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த திருப்பி அடுத்தது இதுமாரி வந்து பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும் எனக்கு கரெக்டாக. அதுக்கு இடையில வந்து போட்டு விடுறதோட சரி. அப்புறம் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு தாங்க இருக்குது. அது அப்பப்போ அடுத்தடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு மேலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. இதுதான் நான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.